ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பீஸ் பிளானிங்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சார்ஜ் பேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார்ஜ் பேயில் நம்ம ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சார்ஜ் பேன்றது பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே மாதிரியான எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது மூலயமா நமக்கு இன்கம்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிள், நம்ம ஃபோன்பேயில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறோன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் சார்ஜ் பேயில் பார்த்திங்கன்னா நமக்கு கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜ் பேயில் நம்ம ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும். எல்லா சர்வீஸுமே அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ ரீசார்ஜ் தான் பண்ணணும், மந்த்லி இவ்வளோ தான் பண்ணணும், டெய்லி இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் சார்ஜ் பேயில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்லிமிட்டட், ஆல் சர்வீஸ் ஆர் அன்லிமிட்டட். நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டட் நம்ம ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ இந்த சார்ஜ் பேயில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு 10 மெம்பர்ஸுக்கு இந்த சார்ஜ் பே ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 100 ருபீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஆஃபர் தான். பட் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 10 மெம்பர்ஸ்க்கும். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் தான் நான் கொடுக்கணுமா, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் 10 மெம்பர்ஸ், ஒவ்வொரு 10 மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு 100 ருபீஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி எங்களுடைய சைட்லேருந்து இது நாங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா சார்ஜ் பேயில் ஒரு நல்ல டீம் இருந்தால் மந்த்லி மோர் தென் உங்களுக்கு பெருசாக சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு 30,000லேருந்து 1,00,000க்கு மேலேயே சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கும் மேலேயே சம்பாதிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன டீம் இருக்கோ அதை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா எத்தனையோ இடத்துல எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு பெருசாக ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சந்தேகம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இங்கே நம்ம அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி. ஸோ பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டீமை கொண்டு போகிறது தான் இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த டீமை கொண்டு போகிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட், வெறும் 10 மெம்பர்ஸை கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 100 ருபீஸ் தான் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 10 மெம்பர்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழவும் ஒரு டீம் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அது மூலயமா இந்த 100 விட பல மடங்கு மந்த்லி, 100 மடங்கு உங்களால் மந்த்லி எடுக்க முடியும். எல்லாராலுமே பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் கிடைக்க போகுது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்கே எல்லாருடைய உழைப்புக்கும் கண்டிப்பான ஒரு பலன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜ் பேன்றது, அதாவது இந்த மாதிரியான சர்வீஸ் அப்படின்றது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ரீசார்ஜ் பண்ணாமல் யாராச்சும் இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணியே தீருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லேருந்தே, நம்ம ரெகுலர் லைஃப்பில் பண்ணக்கூடிய சர்வீசஸ்லேருந்தே நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ சார்ஜ் பேவுடைய லிங்க்கையும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் டைம் சார்ஜ் பேவுடைய ஃபுல் பிளான் டீட்டெயிலையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். சார்ஜ் பே பற்றின ஃபுல் பிளானை தெரிஞ்சுக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சார்ஜ் பேவோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டேரெக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நானும் ஒன்ஸ் அதை செக் பண்ணிப்பேன். செக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் அடுத்து கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் 10 மெம்பர்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 100 ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நான் இதை வச்சுருக்கேன். ஓகேங்களா? நியர்பை ஒரு 50 மெம்பர், ஓகேங்களா, ஒரு 50 பேருக்கு இந்த ஆஃபரை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுவே பெருசு தான் ஆக்சுவலாக. ஸோ இதுக்காக நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5,000 ரூபாய். ஓகேங்களா? ஃபார் 5,000 தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எத்தனையோ இடத்துல நம்ம லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கரெக்டான ரிட்டர்ன்ஸே நமக்கு கொடுத்துச்சா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த இடத்துல ஒரு 5,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு லாங் டைமுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கமுக்காக, ஒரு நல்ல ஒரு டீம் க்ரோத்
கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை பண்ணுறேன். சேம் டைம் நீங்கள் வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் டீமை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இதை ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியர்பை 1 மந்த் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த சார்ஜ்பேயில் ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்க டீம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பேர். ஓகேங்களா. ஒன்லி 11 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேரக்டில் இருக்காங்க. பட் என்னுடைய டீமில் வந்து பார்த்திங்கன்னா 700 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஓகேங்களா. 700 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க மூலிமா எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த மந்தில் நான் 4 ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய ஃபேமிலியில் 4 பேருக்கு வந்து ரீசார்ஜ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருந்து வந்த இன்கமில் இருந்து ஸோ ஒரு 700 மெம்பர்ஸ் இருக்கும் போதே நியர்பை நமக்கு வந்து ஒரு 1200க்கு வந்து கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருந்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் 10,000 மெம்பர்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக 25,000 to 35,000 வந்து மினிமம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அது நம்ம பெருசாக போக வேணாம், நம்ம மினிமமே எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி 10,000 மெம்பர்ஸை கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வேலையும் 10,000 பேரை கொண்டு வரதில்லை, 10 பேரை கொண்டு வரது மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 11 பேர் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் என்னுடைய டேரக்டில். பட் என்னுடைய டீம் நியர்பை 1000 நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் 1 வீக்கில் 1000 ரீச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ட்ரிபிளுக்கு மேலே கண்டிப்பாக மூவ் ஆகிடும். ஸோ அதே நம்ம கொஞ்சம் நான் எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்தில் 10,000 வந்து ரீச் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய டீமை வந்து கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஆஃபரையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. இருக்கிற உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன். எத்தனையோ இடத்துல நான் லேக்ஸ் கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய லாஸும் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஒரு 5,000 வந்து ஒதுக்கியிருக்கேன் ஒரு 50 மெம்பருக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ ஒரு 50 பேருக்கு நான் வந்து 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,000 தான் ஆகுது. இந்த 5,000 வந்து நான் இந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மூலயமா என்னால் மந்த்லி பெரிய ஒரு இன்கம்மை வந்து எடுக்க முடியும் மந்த்லி. ஸோ ஒரு நல்ல டீம் வந்து க்ரோத் கிடைச்சிது அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆஃபரை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயிலை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய டீமில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணிப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் 10 மெம்பர்ஸை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு நான் 100 ரூபீஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 10 மெம்பர்ஸ்க்குமே வந்து நான் 100 ரூபீஸ் வந்து கொடுக்குற தயாராக இருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் 100 பேர் கொடுத்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கும். ஓகேங்களா. 10 மெம்பர்ஸ்க்கு 100 அப்படின்னும் போது நீங்கள் 100 மெம்பர்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான், 50 மெம்பர்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான், 30 மெம்பர்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ. இதை வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ சடன்லியாக யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஒன்லி ஃபார் 50 மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ 50 பேருக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய பிளான் அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஒரு 5,000 இதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம்மை இதில் எடுக்க முடியும். ஸோ அந்த ஆஃபரையும் நீங்கள் ஏதாவது சார்ஜ் பண்ணுறதே ஒரு ஆஃபர் மாதிரி தான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தான் ஸோ இதில் வந்து நான் இந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெட்டராக இருக்குது, சர்வீஸ் வைஸ் சூப்பராக இருக்குது, எல்லாமே ஓகே. எந்த வகையிலும் நமக்கு டிஸ்அட்வான்டேஜே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ. யூஸ் பண்ணுறவங்க ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.